ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 11/9/2023 17/9/2023 வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் இன்றைய கோல்சார நிலைமை என்ன இந்த வார்த்தைன்னு பார்ப்போம். அதற்கு பிறகு விசேஷ நாட்களை பார்ப்போம். பிறகு சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன இந்த வாரத்தில் வருதுன்றதை பார்க்கலாம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தேன்னா ராகு பகவானும் குரு பகவான் கடகத்தில் சுக்கிரன் வக்ரகதியில் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்க, கன்னியில் செவ்வாய் பகவானும், துலாத்தில் கேது பகவான், மகரத்தில் வக்ரம் பெற்ற சனி பகவானும் இருக்கா. இந்த வாரம் சந்திர பகவான் கடக ராசி பூச நட்சத்திரத்தில் ஆரம்பித்து சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிஞ்சு 3ஆம் பாதம் போகிறார். 2ஆம் பாதம் ராத்திரி 11:15 மணிக்கு போகிறார். 17ஆம் தேதி ராத்திரி 11:15 மணிக்கு. அதற்கு பிறகு துலா ராசிக்கு போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கடகத்திலிருந்து கன்னி ராசி துலா ராசி வரலும் போகிறார். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள்னு பார்ப்போம். 11ஆம் தேதி திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு பச்சை உடுத்தி உலா வரும் காலம் அது இன்றைக்கி இருக்கும். 11ஆம் தேதி அன்றைக்கி இருக்குது. வள்ளி தேவானையோடு பச்சை உடுத்தி அவர் உலா வரார். இதை தரிசிப்பதன் மூலியமாக எல்லா விதமான எதிரிகளும் நம்மகிட்ட சரணடைஞ்சிருவா. அதை தவிர எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முருகப்பெருமானை சேவிச்சுனுவாங்க. கண்டிப்பாக எல்லா விதமான தோஷங்களும் போகும், துன்பங்கள் அனைத்திலிருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் தேதி பார்த்தேனால் அன்னைக்கு திரையோதசி, அதாவது சாயந்தரம் பிரதோஷ காலம். 59 நாழிகையும் இருக்குது பிரதோஷ காலம். அதனால் பிரதோஷத்துக்கு சிவன் கோவிலில் தீபாராதனையை பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னா சில பேர் விரதம் இருந்து பிரதோஷத்துக்கு நந்தி தேவரனுடைய கொம்பின் வழியாக சிவபெருமானுடைய தீபாரத்தியை பார்ப்பதன் மூலியமாக அவர்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, 14ஆம் தேதி பார்த்தேன்னா 14/9/2023 அன்னைக்கு அமாவாசை திதி. சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடக்கூடிய நாள். ஆவணி மாதத்தினுடைய அமாவாசை. பித்தர்களுக்கு உண்டான கர்மாக்கள் கைங்கரியங்கள் செய்ய வேண்டிய கடமை. தகப்பனார் இல்லாதவா கண்டிப்பாக அவருடைய முன்னோருக்கு செய்ய வேண்டிய திதிகளை கண்டிப்பாக கொடுக்கறது ரொம்ப ஏற்றம். அருகில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் கோவில் திருவள்ளூருக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். இந்த 14ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா ஒரு திதியோ நட்சத்திரமோ 3 நாட்கள் வர்றதை திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அமாவாசை திதி பார்த்தேனால் இன்றைக்கி, அதாவது 14ஆம் தேதி 60 நாழிகையும் இருக்குது. ஆனால் சதுர்தசி 5:58 வரலும் தான் இருக்குது. அதனால் கார்த்தால ப்ரீவியஸ் டேவனுடைய கவுண்ட்லேயே வந்துடும். அடுத்த நாள் பார்த்தேனால் 15ஆம் தேதிக்கும் அமாவாசை ஒரு 4 நாழிகை இருக்குது. அதனால் 3 நாட்கள் இருக்கிறதா கணக்கு வர்றதுனால திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லுவாள். இதில் நல்ல சுபகாரியங்கள் எதுவும் பண்ண மாட்டா. பித்திருக்கள் கைங்கரியம் பண்ணுறது ரொம்பவும் ஏற்றம். கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் பித்திருக்கள் கைங்கரியம் பண்ணுறதும் ரொம்பவும் ஏற்றம். இது ஜோதிடத்தில் பார்த்தீர்களேனால் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் வலுப்பெற்று போகும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அதாவது அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகள், உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் சுபத்துவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது. அதனால் இந்த என்ன சொல்கிறது, இந்த அல்ப ஆயுசு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே போயிடுவா. அது மாதிரி அல்ப ஆயுசு அந்த மாதிரி எல்லாம் போகும். அதெல்லாம் இல்லாமல் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இருந்து அந்த வரக்கூடிய குழந்தை ஒரு நல்ல ஏற்றத்துடனும் எல்லா விதத்திலும் சுபிட்சமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரம் சாம உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கும். 17ஆம் தேதி அன்னைக்கு சாம உபாகர்மா அப்படின்றது சாம வேதக்காரர்கள் அவர்களுக்கு இந்த பூணல் மாற்றக்கூடிய கர்மா உபாகர்மா செய்யக்கூடிய நாளாக 17ஆம் தேதி இருக்குது. இந்த வாரம் பார்த்தேனால்
தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிக்கும் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்ன்றது உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை இந்த மாதிரி போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அருகில் இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த வாரம் வந்து பிறக்கும் போதே துவாதசி, அருகில் இருக்கக்கூடிய இந்த பசுமாட்டு இதில் போயிட்டு கோசாலையில் போயிட்டு அகத்திக்கீரை கொடுத்துட்டு போங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் கம்மியாகும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 11/9 17/9 வரலும் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். என்னுடைய ஃபீஸ் என்னன்றதையும் போடுறேன். அதையும் பார்த்துட்டு நீங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து எளிய பரிகாரங்கள் என்ன செய்ய முடியுன்றதை பார்க்கலாம். சரி, இந்த வாரம் 11/9/2023 17/9/2023 வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த 17ஆம் தேதி ஆவணி மாதத்தின் கடைசி நாள் வேற. மேஷம் முதல் மீனம் வரை. சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு குரு பார்வையும் 9ஆம் இடத்துலேருந்து இருக்கிறதுனால புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திடீர் பணவரவு இருக்கும். வெளிநாட்டுக்கு வந்து போகக்கூடிய, அதாவது மேற்படிப்புக்காக போக வேண்டிய காலகட்டாயமாக இருந்ததுனால் கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தலையானால், அதாவது 11/9/2023 17/9/2023 வரலும் உண்டான வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 13ஆம் தேதி கார்த்தால வரலும் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் வந்து 12ஆம் இடம் வந்து வலுப்பெற்று போகிறது. ஆட்சி பெற்ற சந்திர பகவான், ஆட்சி பெற்ற ராசிநாதன். அதனால் வந்து உங்களுக்கு செலவுகள், சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் இருக்குது. எதிர்பாலினத்தவர்களுன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கொஞ்சம் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு செலவு பண்ணுவீங்க, ஊர் உலகம் சுற்றி பார்க்கறதுக்கு செலவு பண்ணுவீங்க, கேளிக்கைகளில் கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 13ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:30 மணியிலிருந்து பார்த்தோன்னா மத்தியானம், அது 15ஆம் தேதி மத்தியானம் வந்து ஒரு 1:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசியில் பார்க்கறது பெரிய ஏற்றம். ஏன்னா சூரிய சந்திரனை குரு பகவான் பார்க்கறதன் மூலியமாக அதீத சுபத்துவம் பெறுறது. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும் ராசியில் இருக்கிறதுனால பணவரவு தங்கு தடை என்று தட்டுப்பாடு இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவு மேலோங்கி இருக்கும். உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். கேது பகவான் குரு பகவான் பார்க்குறார். அதை தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல வக்கர சனி பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் அரசியல், அரசு சார்ந்த இதில் இருக்கிறவங்க, தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது ரோடு, சிமெண்ட்டு சம்பந்தமாக, ரோடு சம்பந்தமாக, தார் சம்பந்தமாக, கீழ்த்தட்டு அதாவது துப்புரவு சம்பந்தமாக இதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட்ஸ், கவர்மெண்ட்டில் இருக்க கான்ட்ராக்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக எந்த ஒரு எதிரிகளும் இல்லாத அளவுக்கு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். அது வந்து 15ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து 17ஆம் தேதி ராத்திரி வரணும், அதாவது ஒரு 11:30 மணி வரணும் அங்கே இருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பண வரவு அபரிமிதமாக இருக்கும். உங்களுடைய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிசுபர் அதியோகாதிபதி உங்களுடைய ராசி லக்னத்திற்கு பார்த்தடையானால் சிம்மத்திற்கு செவ்வாய் பகவான் அதிசுபர்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றம். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். பொருளில் தங்கு தடையின்றி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி போகிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். யாரையும் தப்பாக வெட்டி பேசிடாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். பணவரவுக்கு பஞ்சமில்லை. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் மூலியமாக அபரிமிதமான ஆதாயம். தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும்.
வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஏற்றமான அந்யோன்யமான நேரமாக இந்த வாரம் அமைகிறது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பகவான் புத்திர காரகன்னு சொல்கிறவரே வந்து பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைய போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.